ஒரு நாள் நடக்கிற விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 40னா மீனிங் என்ன? நீண்ட நாட்கள்னு அர்த்தம். தஜ்ஜாலுடைய டைரக்ட் ஆக்ஷன் தொடங்கி 400 வருஷம் ஆயிருச்சு. நேரடியா அவன் தஜ்ஜாலு களத்துல இறங்கி. அதுக்கு முன்னாடியே மறைவா இருந்தான். அவன் வெளிய வந்து ஃபுல் ஃப்ரண்ட்ல நின்னு தன்னை இறைவன்னு டிக்ளேர் பண்ணி 400 வருஷமாச்சு. பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டாக்கியலும். இப்ப இதுல இன்னொரு கூத்து நான் சொல்றேன். இப்ப புதையல் புதையல்ங்கிறீங்கல்ல, பூமியில இருக்கிற ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சட்டப்படி குற்றம். அது தெரியுமா? உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு வைங்க உங்க நிலத்துல. தங்கமா அது தங்க பானையா இருக்கட்டும். உங்களுக்கு கிடையாது. தெரியுமா? போலீஸ்ல போட்டு குடுத்தா எவ்வளோ உள்ள விட்டுருவான். கவர்மெண்ட் அதான் சொல்றேன். கவர்மெண்ட் குடுத்துறணும். ஆ. அப்ப புரியுதா? இன்னைக்கு வந்து தஜ்ஜால் வந்து எடுக்குறான் விட்டுருவானா? எப்படி விடுவான்? எடுத்துட்டு இருக்காங்களா போட்டு நோண்டு, நோண்டு, நோண்டி. எப்படி எடுத்துட்டு இருக்கான் டெக்னாலஜி. இதுதான் அது. புதையல்கள வெளிய வா அப்படின்னு அவன் வந்துட்டு இப்படிம்பான். அது வந்து உவமானமா எல்லாமே சொல்லப்பட்டது தான். இது ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வோ, ஏதோ காலையில நடக்கிற நிகழ்வோ இல்ல. உறிஞ்சு எடுத்தாச்சுங்க சவுத் ஆப்பிரிக்கால. எல்லாம் எல்லாம் இருந்த கடைசி இத கூட உறிஞ்சாச்சு. இன்னொரு ஆப்பிரிக்கால இருந்த தங்கம் எல்லாம் உறிஞ்சாச்சு. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, அது அவங்க விட்டுட்டு போன மிச்ச சொச்சத்த பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லட வச்சுட்டு தேய்ச்சுட்டு வலிச்சுட்டு இருப்பாய்ங்க. சரியா? அதுல வேலை செய்றோம். அத கேட்டா நம்ம வேலை வாய்ப்பு வேற நாங்க குடுக்குறோமா. அவங்க பெரிய அந்த கம்பெனி வச்சு கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு, வேலை வாய்ப்பு என்ன? உங்க வீட்ல திருடுறதுக்கு நீங்களே கொஞ்சம் ஏங்க ஒரு ஒரு கை புடிங்களேன். இந்த ஃப்ரிட்ஜ் ஏத்திட்டு போ அப்படிம்பா. அப்புறம் இந்தாங்க ஜி ரூ. 50 வச்சுக்கங்க. எவ்ளோ பெரிய மனசு. ஏங்க நிஜமாலுங்கங்க. ரொம்ப யூ ஆர் கிரேட்டுங்க அப்படி. அப்புறம் என்ன பண்றாரு, இப்போ 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 வந்து என்ன பண்றாரு அம்பானியோட இப்போ மகன் பாருங்க. 1500 இது இந்த 3000 ஏக்கர்ல மிருகங்கள வந்து பாதுகாக்கிறாராம். என்ன மிருகங்கள ஆட்டைய போட போறாரு. அந்த காடே வந்து ஜப்தி பண்றதுக்கு இப்படி ஒரு பேரு. இதுதான் தஜ்லு. எல்லாமே ஏமாத்துவாங்க. எல்லாமே உங்க நன்மைக்கு, எல்லாமே உங்க நன்மைக்கு. நாங்கல்லாம் வந்து நலம் விரும்பிகள். நாங்கல்லாம் வந்து மனிதகுல காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும். அது அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டாக்கி அம்பையும் தூரத்திற்கு இடைவெளி விட்டு அவ்விரண்டையும் போடுவான். பின்னர் அந்த சடலத்தை அழைப்பான். உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்துக் கொண்டே எழுந்து வருவார். இப்ப இதுக்கு வந்து இம்ரான் ஹுசைன் வந்து ஒரு தாவீல் குடுக்குறாரு. அது பொருந்துது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்கு இல்லையா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு வயிறு வந்து அப்படியே 2ஆ கிழிக்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இப்படி ஒருத்தன கிழிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்ப முடியுமா? இப்படி ஒருத்தன 2ஆ பொளந்துட்டு, அதுக்கப்புறம் அவன வந்து அசெம்பிள் பண்ண முடியுமா? வரலாறு இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இது வந்து பாட்டுங்க. அந்த மாரி ஒரு தடவ பண்ணிட்டா, இன்னொரு தடவ பண்ண முடியாது. அப்போ இது இதுவும் வந்து தஜ்ஜாலுடைய செயல்பாடுகள்ல இது ஒரு செயல்பாடு. அப்போ அந்த இளைஞன் வந்து சிலிர்ச்சுட்டே வருவான் அப்படிங்கிறாங்க. இதற்கிடையே மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி பூமிக்கு அனுப்பி வைப்பான். அவர் சிரியாவின் தலைநகர் தமஸ்கஸில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்தில் அருகில் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இணங்குவார். இது வந்து உமையா மஸ்ஜித்ன்னு அங்க இருக்கு தமஸ்கஸ்ல. அந்த மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் அது வீடியோல அத அட்டாச் பண்ணுவோம். அத பார்த்துங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அந்த இடத்துல பள்ளிவாசல் அது கட்டப்படல. அது வந்து முஆவியா அவங்களுடைய பீரியடுக்கு அப்புறம் தான் அது கட்டப்படுது. அதுல வெள்ளை மினாரா இருக்குங்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா கட்டப்படுது. அதுலயும் 4 கோபுரம் இருக்குன்னுலாம் யாருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது. அதுல கிழக்கு கோபுரத்துல அவங்க இறங்குவாங்க. கிழக்கு பகுதியில இருக்கிற அது எப்படி இருக்கும்னா, அந்த கோபுரத்துல அந்த மினாரால இருந்து இறங்கி அப்படியே படிக்கட்டு இருக்கும் உள்ள. அப்படியே இறங்கி அப்படியே நடந்து வரலாம். இங்க நீங்க டெல்லியில ஜாமியா மஸ்ஜித் போனீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். இந்த மினாரா பெருசா இருக்கும். அந்த மினாரா அ அப்படியா? இந்த மினாரால பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏறி போலாம். நீங்க டெல்லி ஜாமியா மஸ்ஜித் போனீங்கனாலும் அந்த மினாரா இருக்கும். அப்ப அந்த மாரி மேல கொண்டாந்து அவங்க அங்க லேண்டிங் பண்ணுவாங்க. அந்த லேண்டிங் பண்ற இடத்துலருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வருவாங்க. அப்போது அவர் குங்குமப்பூ நிறத்தில் 2 ஆடைகள் அணிந்திருப்பார். மேலாடை ஒண்ணு, கீழாடை ஒண்ணு. அவர் தமது தலையை தாழ்த்தினால் நீர்த்துளி சுட்டும். தலையை உயர்த்தினாலோ வெண்முகத்தை போன்று நீர்த்துளி வழியும். அவரது மூச்சுக்காற்றை சுவாசிக்கும் எந்த ஒரு இறை மறுப்பாளனும் சாகாமல் இருக்க மாட்டார். அது சுவாசிக்கிறதுன்னு இல்ல. அவ்வளோ தூரம் அவர் கவர் பண்ணுவாரு. அந்த வெற்றி வந்து அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவர் விடும் மூச்சானது அவரது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும். பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடிச் செல்வார்கள். இறுதியில் பலஸ்தீனில் உள்ள லுத்து எனும் நகரத்தின் தலைவாயில் அருகே அவனைக் கண்டு அவனை கொன்றொழிப்பார்கள். பின்னர் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமுதாயத்தார் மரியமின் மைந்தர் ஈசா அவர்களிடம் வருவார்கள். இந்த கூட்டம் வேற பகுதியிலிருந்து வரும். சரியா? இந்த கூட்டம் எங்க இருந்து வருது, ஏது வருதெல்லாம் விட்டுருங்க.
தேவையில்லாமல் குடையாதீங்க இந்த விஷயத்த. அந்த கூட்டத்தை வந்து மரியமின் மகன் ஈசா நபி வந்து அவர்களின் முகங்களை பரிவோடு அவர் தடவி கொடுத்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் படித்தரங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பார். இதற்கிடையே ஈசா அவர்களுக்கு, அல்லாஹ் என் அடியார்கள் சிலரை வெளிவர செய்துள்ளேன், அவர்களுடன் போரிட யாருக்கும் ஆற்றல் கிடையாது, எனவே என் அடியார்களை தூர் மலைக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக வையுங்கள் என்று அறிவிப்பான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த கடைசி அணியினரை அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்போ அது யார் என்னங்க இன்ஷால்லா பின்னாடி அதை விளக்கம் பார்ப்போம். பின்னர் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தரை அனுப்புவான். அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியிலிருந்தும் வேகமாக வருவார்கள். அவர்களில் முதல் அணியினர் தபரியா ஏரியை கடந்து செல்லும் போது அதில் உள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள். அவர்களில் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும் போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள். பின்னர் இறை தூதர் ஈசா அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் முற்றுகையிடப்படுவார்கள். அப்போது ஏற்படும் பட்டினியால் அவர்களில் ஒருவருக்கு காளை மாட்டின் தலை கிடைப்பது இன்று உங்களில் ஒருவருக்கு 100 பொற்காசுகள் கிடைப்பதை விட சிறந்ததா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த முற்றுகை இருக்கும்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார என்ன பண்ணுவான், பிடரிகள்ல ஒரு புழுக்களை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை வந்து அல்லாஹ் ஜெயிச்சு கொடுப்பான். ஏன்னா பிசிக்கலா இவங்க சண்டை போட்டு எந்த கூட்டத்தை ஜெயிப்பாங்க, ஈசா நபி யூதர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தஜ்ஜாலையும் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோட யாரும் உங்களால மோத முடியாது, நீங்க அதை விட அவங்க டெக்னாலஜியில ரொம்ப அப்டேட்டா இருப்பாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், அந்த கூட்டத்தை வந்து அழிச்சிருவான். அப்போது பூமியில் எந்த ஒரு சாண அளவு இடமும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் சடலங்களில் இருந்து வெறும் வெளியேறும் கொழுப்பாலும் துர்நாற்றத்திலும் நிரம்பி இருப்பதை காண்பார்கள். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருப்போரும் அல்லாவிடம் பணிந்து வேண்டுவார்கள். அப்போது வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஒட்டகங்களுடைய கழுத்துக்களை போன்று இருக்கும் பெரிய பறவைகளை அனுப்புவான். அவை அந்த பிணங்களை தூக்கி சென்று அல்லாஹ் நாடி இடத்தில் வீசி எறியும். பின்னர் அல்லாஹ் மழை பொழிய செய்வான். அந்த மழை எந்த மண் வீட்டிலும் எந்த மூடி வீட்டிலும் படாமல் இருக்காது. இறுதியில் பூமியை கழுவி கண்ணாடி போன்று சுத்தமாக ஆக்கிவிடும். பின்னர் பூமிக்கு நீ உன் கனிவர்க்கங்களை முளைக்க செய்வாயாக என்று, உன்னிடம் இருக்கிற வளங்களை மறுபடியும் தருவாயாக என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும். அன்றைய நாளில் எந்த அளவுக்கு வளம் கொலிக்கும் என்றால், ஒரு குழுவினர் சேர்ந்து ஒரே ஒரு மாதுளம்பழத்தை உண்பர். அதன் தொலி அவர்கள் அனைவருக்கும் நிழல் அளிக்கும். அவர்களுக்கு பால் வளம் கிட்டும். எந்த அளவுக்கு என்றால், பால் தரும் ஒரு ஒட்டகம் ஒரு பெரும் கூட்டத்திற்கே போதுமானதாக இருக்கும். பால் தரும் பசு ஒன்று ஒரு குலத்தாருக்கே போதுமானதாக இருக்கும். பால் தரும் ஆடொன்று உறவினர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தாருக்கே போதுமானதாக இருக்கும். இந்நிலையில் அல்லாஹ் தூய காற்றை ஒன்றை அனுப்புவான். அது அவர்களின் அக்குள்களுக்குள் நுழைந்து அவர்களை பிடித்து கொள்ளும். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரையும் அது கைப்பற்றும். அதை எடுத்து மக்களில் தீயவர்கள் மட்டுமே பூமியில் எஞ்சிருப்பார்கள். அவர்கள் கழுதைகளை போன்ற வெட்ட வழியில் வைத்து பகிரங்கமாக உடலுறவு கொள்வார்கள். அவர்களின் மீதுதான் உலக முடிவு நாள் ஏற்படும். இப்போ இது ஃபுல் டீட்டெயில் இந்த ஹதீஸ். இது வந்து முஸ்லீம்ல 5629. அப்போ ஈசா நபியோட என்ட்ரி, அதுக்கப்புறம் யாஜூஜ் மாஜூஜுடைய முற்றுகை, யாஜூஜ் மாஜூஜ் அந்த புழுக்களை உதிக்க வச்சு அல்லாஹ் மரணம், அதுக்கப்புறம் யாஜூஜ் மாஜூஜை தூக்கிட்டு போற பறவை, அதுக்கப்புறம் பூமி முழுவதும் ஒரு மழை, பூமி ஃபுல் ரீசெட், டோட்டல் ரீசெட் ஆயிரும். ஆதம் நபி காலத்துல இருந்த அந்த பூமி மறுபடியும் வந்துடும். அந்த இயற்கை இருக்குல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி போர்கள் நடந்து அணு ஆயுதம்லாம் போடப்பட்டு 300 வருஷத்துக்கு அணு ஆயுதம் போட்டா என்ன ஆகும், 300 வருஷத்துக்கு விளையாது. 300 வருஷத்துக்கு அந்த நிலத்துல வந்து எதுவுமே விளையாது. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூமி எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆக்கிடுவான். அதனால ஆதம் நபி காலத்துல உண்மையிலே பழங்கள் அந்த சைஸ்ல தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆதம் நபியோட உயரம் என்ன, 90 அடி. அப்ப அவர் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தாருன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20 அடி 30 அடி தான் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஆரஞ்சு பழம் உரிச்சு அவர் சாப்பிட்டாதான் அவருக்கு வந்து கட்டுப்படி ஆகும். இது அப்புறம் அது அந்த ஆரஞ்சு பழம் அவ்வளோ பெருசு இருக்கும். அதே மாதிரி அந்த டைம்ல ஆதம் நபிக்கு பால் கொடுத்த ஒட்டகங்கள்லாம் எப்படி இருக்கும், அவர் கறந்தா 500 லிட்டரு ஒரு டம்ளர்ல பிடிச்சி அப்படி அந்த அந்த பேரல், இப்போ நம்ம டேங்கா யூஸ் பண்றோம்ல 1000 லிட்டர் டேங்க், அது வந்து அவர் டம்ளரா யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பால் அவர் குடிச்சிருப்பாரு. அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணோம். நம்ம இவ்வளோன்னு தானே இருக்கோம். இப்போ அப்பவும் இத்துளுண்டு தான் இருப்போம். 6 அடி 5 அடி தான் இருப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து டோட்டலா உலக முடிவு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓவராலா மேக்ரோ லெவல் வியூ இதுதான். நம்ம வந்து இவ்வளோலாம் பெருசா போட்டு அழட்டிக்க வேண்டியதில்லை. இதுல எல்லாரும் பயங்கரமா பயப்படுறது என்ன அப்படின்னா, ஈசா நபி வழி தவறி கூடாதுன்னு.
ஏன்னா அவர் வந்தா அவர் பைபிளை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நம்மளையும் பைபிள் போட்டு ஆளுலையா போட வச்சு கிறிஸ்டின் போட்டு இப்படி இப்படி எல்லாம் ஏதாவது பண்ண வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கவலை. அதுலயும் இந்த தௌஹீத்வாதி எல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி நாங்க ஒரே உம்மத்தை அப்படின்னு நபியும் வந்துட்டாருன்னா சமீனா தானா முடிஞ்சு போச்சு கேமு. நபிமார்கள் மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம். அவர் சிலுவை போட சொன்னா சிலுவை போட வேண்டியதான், அவர் என்னத்தை போட சொன்னாலும் போட வேண்டியதான். அந்த நபின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா போதும். அவர் அப்படியே நபி வந்து அல்லாஹ் மறுத்துருங்கன்னு சொல்லுவார். அது குரான்ல அல்லாஹ் கேட்கறான்ல, ஒரு நபிக்கு வந்து நான் ஹிக்மத்தும் வேதமும் கொடுத்த பின் அவர் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிடுங்கள்னு சொல்லாம காஃபிர்களாக போயிடுங்கள்னு நபி சொல்லுவாரா? குரான்ல அல்லாஹ் கேட்கறான். அப்புறம் ஈசா நபி வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, அவரெல்லாம் காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இல்ல. சில பேர் ஓவர் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கு. இதுல தான் நாம சொல்றோம். தஜ்ஜாலுடைய இதை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து பல வேங்கள்ல பல விதமா அவனை புரிஞ்சுக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்